இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் கரண்ட்டில் என்ன போயிட்டுருக்குறதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம 31 ஜூலையில் லைக் இண்டிவிஜுவல் சேலரிடு பீப்புளு லைக் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க, சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க எல்லோரும் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ 30 செப்டம்பர் ஃபார் கார்ப்பரேட் ஆடிட்டுங்க. லைக் உங்களுடைய டேர்ன் ஓவர் 1 crore மேலே இருக்குது, ஒரு ஆடிட்டர் வச்சு ஆடிட் பண்ணணும், கம்பெனி இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் 30th September is a due date. Prepare for that. So let us go to the today's topic. GSTல current என்ன போயிட்டு இருக்குங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்ட்ரீட் ரிவ்யூ, ஸ்ட்ரீட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. இதுதான் அதனுடைய கோடுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கும் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் அந்த பிஸ்னஸ் அங்கே நடக்கதான் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். இது எதுக்காக டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துக்கிறாங்க, பிஸ்னஸே பண்ணுறதில்ல, இல்லைன்னா ஜிஎஸ்டியில் போட்டிருக்கிறது ஒரு பிஸ்னஸ், பண்ணுறது வேற ஒரு பிஸ்னஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வர்றதுனால இதை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சார் எல்லா இடத்துக்கும் போவாங்களாம், அப்போது வந்து லைக் மெட்ரோஸில் மட்டும் நடக்குமா, டவுனில் மட்டும் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. சின்ன வில்லேஜில் இருந்து டவுன்லேருந்து மெட்ரோலேருந்து எல்லா இடத்துலையும் கவர் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஜிஎஸ்டி ஸ்ட்ரீட் இன்ஸ்பெக்ஷன். சரிங்க, இதை நான் என்னெல்லாம் ரெடியாக வச்சுக்கணுங்க அவங்க வரும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் பண்ணி ஒரு லேமினேட் பண்ணி மாட்டி வச்சுருங்க. நம்பர் 1. ஏன்னா ஓகேங்களா. அடுத்தது ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இல்லை நேம் போர்டு இல்லை அப்படின்னாலும் 50,000 வரைக்கும் பெனால்ட்டி போடலாம், 50,000 ரூபாய் வரைக்கும் பெனால்ட்டி போடலாம். இப்போ வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு பெனால்ட்டி மாதிரி எதுவும் போட மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. வேறு யாராவது இதை மிஸ்யூஸும் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் அட்வைஸ் மாதிரி தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. த்ரெட் எண்டிங்கோ இல்லை இதை கூட அதை கூடலாம் இருக்காதுங்க. அந்த மாதிரி வெளிநபர் யாராவது வந்தாங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இப்போ நம்மளோட சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணி நீங்கள் மாட்டிடுங்க. நம்பர் டூ உங்களுடைய நேம் போர்டு இருக்கணும், அதில் ஜிஎஸ்டி நம்பர் போட்டிருக்கணுங்க. சரிங்களா, இது ப்ரைமரியாக பார்த்துக்குங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து சிஏ அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன், நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அப்போ அதுக்குன்னு ஒரு எஸ்ஏசி கோடு இருக்கும், கரெக்டுங்களா? அந்த பிஸ்னஸ் தான் நான் பண்ணணும். அதுக்காக தான் நான் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எடுத்திருக்கேன். நான் ஒரு பொருளை வாங்கி விற்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்போ அப்படி பண்ணணும்னா அது வேறு பிஸ்னஸ், அதை என்னோடய ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டில் அமெண்ட் பண்ணணும். சொல்ல புரியுதுங்களா? இது நிறைய பேர் பண்ணுறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு பிஸ்னஸ்க்காக ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் நிறைய ஆட் ஆன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆட் ஆன் பண்ணதுக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு எல்லாரும் பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க நான் சொல்ல வரல. ஒரு சிலர் அல்லது பெரும்பாலானோர் பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணி இதில் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நேம் போர்டு வைக்காமல் இருப்பீங்க, நேம் போர்டில் ஜிஎஸ்டி நம்பர் விசிபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. தென் தேர்ட் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எடுக்கும்போது ஒரு அட்ரஸில் இருந்திருப்பேன். இன்றைக்கி என்னோடய கம்ப்ளீட் ஸ்டாக் என்னோடய பிஸ்னஸ் வேற ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்த அட்லீஸ்ட் அடிஷ்னல் பிளேஸாவது நீங்கள் ஜிஎஸ்டியில் ஆட் ஆக எடுக்கணும். அப்படி ஆட் ஆகாமல் இருந்தால் ப்ராப்ளம், தயவுசெய்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக்ஸாக கேட்குறாங்க. இது நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட்ஸ் வந்துட்டுருக்கேன். ஏன்னா இப்போ ஒவ்வொரு வீதியாக வந்து இதை போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் ஐ தாட் ஒரு காமன் வீடியோவாக போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாங்க. 9840203100. ஐ வில் ரிப்பீட் மை நம்பர் 9840203100. ஸ்ட்ரிக்ட்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கு மேலே டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்களுடைய ஆஃபீஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தே வில் பி ஹெல்பிங் யூ. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேங்க. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் உங்கள் நோட் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இதனுடைய புரிதல் தெரிய வரும். தேங்க்யூங்க.